நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா உளவில்லா வேளாண்மையில் இது வந்து கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்த ஒரு மலை வாழைப்பழம். பழம் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 5 மாத கன்றுகளாக இருக்கும். எப்பயுமே வந்து தாய் வாழை வந்து வளர லேட் ஆகும். பக்க கண்டுகள் பார்த்திங்கன்னா இது இப்போ ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கும். இதோட வளர்ச்சியை பாருங்கள். அதுக்கடுத்து கீழே இன்னொரு கண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கும் 15 அடி விட்டுருக்கனால இதில் எத்தனை கண்டு வந்தாலும் நம்ம அப்படியே விட்டுருவோம். அதாவது உளவில்லா வேளாண் நம்ம இயற்கை விஷயத்தில் வந்து என்ன நம்மளோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது மாதந்தோறும் மாத வருமானம் வரணும். அதாவது வருடம் ஃபுல்லாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வாழையை போட்டு அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் 8 மாதம் வயலை சும்மா போட்டு அப்படின்ற ஒரு இதே இல்லை. நம்மளுக்கு வந்து என்னென்னா விவசாயம்ன்றதும் மாத வருமானம் வார வருமானம் அது மாதிரி வருமானங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து விவசாயத்தில் ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இன்னொன்று வந்து இயற்கை விவசாயத்தில் இதில் வந்து என்ன ஒரு லாபம் பார்த்திங்கன்னா, இந்த வாழையை நம்ம எத்தனை ஆண்டுகள் வேணுமாலும் நம்ம அப்படியே விட்டு நம்ம வந்து அறுவடை பயணம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உழவு இல்லாது. ஏன் உழவு இல்லாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து முன்னாடி உழவுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கலப்பையில் உழுதாங்க. ஏற்கலப்பையில் உழுகும் போகும்போது பார்த்திங்கன்னா மண்ணை வந்து பொலந்து ஒரு 2 பக்கமும் அணைச்சி தள்ளி விடும். ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரில் உழுகம் போகும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து உழுகம் போகும்போது கீழே இருக்கிற மண்புழு கரையான்கள் எல்லாத்தையும் வந்து அதுகளை துண்டு துண்டாக வெட்டி அதுகளை ஃபுல்லாக கொண்டுருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் இயற்கை விவசாயம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பஞ்சகாவியம் மீன் அமிலம் எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம உழவு உழுதம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாமே அதை வந்து கொண்டுரும். அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் வந்து சூடாமோனாஸு சானிபசல் கரைசல் மீன் அமிலம் என்ன தான் நுண்ணுயிர்கள் இங்கே எவ்வளோ தான் கொடுத்தாலும் அதுக்கான உணவுகள் அங்கே இல்லைன்ற போகும்போது அது ஒரு வாரத்தில் இறந்துடும். இப்போ நம்ம 10 வேலை ஆட்களை இங்கே கூட்டியாந்து விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளே கொடுக்காம நம்ம வாட்டுக்கு நம்ம போயிட்டோம். வேலை ஆட்களுக்கு இங்கே வேலை பார்ப்பாங்க அப்படின்னா உணவு இல்லைன்னா அவங்க என்ன பண்ண ஒன்று ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் வந்து என்னத்தை கொடுத்தாலும் சூடாமோனாஸு விரிடி என்ன இது நுண்ணுயிர்களை கொடுத்தாலும் அதுக்கான உணவுகள் அங்கே வேணும். அதுக்கான உணவுகள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை மக்கு இதுதான் வந்து அதுக்கான உணவு. அப்போ அதுக்கான உணவுகளையும் சூழலையும் நம்ம ஏற்படுத்துறது தான் வந்து நம்மளுடைய முழுக்க வேலை. அதை ஏற்படுத்திட்டோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருடம் ஃபுல்லாக வந்து இந்த வாழை வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு 10 தலைமுறைக்கும் கூட இந்த வாழை வந்து நம்மளுக்கு வந்து அறுவடை தரும். இதுதான் வந்து ஒரு இயற்கை விவசாயம்.